வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது நீங்க தம்ப்லைன பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. எத்தன பேர் இந்த வீடியோ முழுமையா பார்க்குறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா முழுமையா பார்த்தா உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்றது கண்டிப்பா நான் குடுக்கக்கூடிய மினிமம் கேரண்டி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். மேக்ஸிமம் கேரண்டின்னு கூட சொல்லலாம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதனாச்சும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் நம்முடைய சோஷியல் மீடியாவுல ஜாயின் பண்ணலாம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழ இருக்கு. எப்பவுமே சொல்றது தான். இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு அது புரியும். ஏன் நான் இந்த வார்த்தைய சொல்றேன் அப்படின்றது. லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ள வாங்க. இல்லைன்னா தயவு செய்து வராதீங்க. ஏன்னா இந்த ஃபீல்டுல நம்ம ரொம்ப வருஷமா இருக்கிறோம். நிறைய வாடிக்கையாளர்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அதனுடைய அனுபவத்த வச்சு தான் சொல்றேன். இந்த 4 மிஸ்டேக்ஸ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கண்டிப்பா புவர்ல இருந்து ரிச்சுக்கு போயிடலாங்க. அதாவது ஏழையில இருந்து பணக்காரனா நம்ம ஆயிடலாம். இந்த 4 விஷயத்த மட்டும் நம்ம தவிர்த்துட்டாலே. இத நான் உங்களுக்கு ஒரு கதை மூலியமா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கதைக்காக நம்ம ஒரு பெயர சூஸ் பண்ணிக்கலாம். ராமு, சோமு இந்த பேர வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கதைக்காக வைக்கப்பட்ட பெயரோ தவிர, இது வந்துட்டு மத்தபடி மற்ற யாரையுமே வந்துட்டு சார்ந்து வைக்கப்பட்டது கிடையாது. ஏன்னா, இந்த ராமு, சோமுன்னு ஃப்ரெண்டே கிடையாது. சரி ஓகேங்க. இந்த ராமு, சோமு அப்படின்றவரு ராமு அப்படின்றவரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசு கம்மியான ஒரு பெர்சன் தாங்க. ஆனா, அவர பார்க்கக்கொள்ற அவர் ரொம்ப ஏஜ்டு பெர்சன். அதாவது ரொம்ப வயசானவர் மாரி தெரிவாரு. ஏன்னா, சின்ன வயசுலயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் தலையில தூக்கி போட்டுக்கிட்டாருங்க. அதாவது வந்துட்டு வீட்ல காசு குடுக்கணும். சரியா சம்பாத்தியம் வரல. இப்ப என்னாச்சுன்னா வந்துட்டு இவரு இஎம்ஐல வீடு வாங்கிட்டாரு. அதுக்கு வந்துட்டு இஎம்ஐ கட்டணும். கட்டலைன்னா வட்டி அப்படின்றது ஏறுது. அதே போல வந்துட்டு இவருக்கு இந்த கார் லோனு கார் வாங்கிட்டாரு. காருக்கான வந்துட்டு பணத்த கட்டணும். கார்ல வந்துட்டு நெறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அப்படின்னு வந்துட்டு இவரு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கும் பணம் தரல. நம்ம எதையுமே பண்ணாம இப்படி இருக்கிறோமே அப்படின்ற மாரி யோசிச்சு ரொம்ப டிப்ரஷன்ல ஆஃபீஸ்க்கு போறாருங்க. ஆஃபீஸ் போகக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் அதாவது ராமு வந்துட்டு நம்ம பார்த்துட்டோங்களா? அடுத்தது சோமு. சோமு வந்துட்டு ஜாலியா செல்ல நோண்டிக்கிட்டு சூப்பரா வந்துட்டு பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு. அவரு வந்துட்டு இவர விட கொஞ்சம் ஏஜ்டு பெர்சன் தான். ஆனா, அவரு பார்க்க ரொம்ப யங்கா இருக்கிறாரு. அப்ப ராமுக்கு வந்துட்டு ஒரே சந்தேகம். என்னடா இது! எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறான்? அப்படின்ற மாரி ஒரு யோசனை. அப்பதான் வந்துட்டு கேட்கிறாரு. ஏன்டா எனக்கு இவ்ளோ கடன் பிரச்சனை இருக்குது. உனக்கும் இருக்குன்னு சொன்னா, எப்புட்றா இப்படிலாம் இருக்கிற நீ சந்தோஷமா? உன்னால மட்டும் தான்டா இருக்க முடியும். அப்படின்னு சொல்லி ராமு வந்துட்டு சோமுட்ட கேட்கிறாரு. அதுக்கு சோமு சொல்றான், நான் வந்துட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணேன்டா. அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட $1000 கிட்ட கிடைச்சது. அத வச்சு என்னுடைய கடன முடிச்சுட்டேன். இப்ப வந்துட்டு எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. இப்ப அதுல தான் நான் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். இத சொல்லி கேட்ட உடனே, அப்ப ராமுக்கு வந்துட்டு ஒரு யோசனை வருது. நம்மளும் விளையாடலாமா? அப்படின்ற மாரி. அதாவது அந்த $1000க்கு இங்க வந்து $100 அப்படின்றத வந்துட்டு வச்சு தான் இவன் விளையாண்டுருக்கிறான். அத அவன் சொல்லல. அப்ப வந்துட்டு ராமு என்ன பண்றான்னா, வீட்டுக்கு போய் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவன் வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள, அப்ப இவன் சொன்ன ஆப்போட நேம் வருது. அந்த நேம வந்துட்டு யோசிச்சு பார்த்த உடனே, சரி ஓகே. நம்மளும் இத வந்துட்டு டவுன்லோட் பண்ணி நம்ப விளையாண்டு தான் பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, நம்ம சேவிங்ஸ்க்காக வச்சிருந்த பணம் எல்லாத்தையுமே இவன் எடுத்து போட்டு, ஒரு $100 உள்ள போடுறான். $100 உள்ள போட்ட உடனே $3000 வந்துருச்சுங்க. $3000 வந்தோனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம கடன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா யோசிச்சுக்கிட்டு, இவன் என்ன செய்றான்னா, இவன் வந்துட்டு அந்த பணத்த வித்ட்ரா பண்றதுக்காக போறான். வித்ட்ரா பண்ண போகக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த வித்ட்ரா பண்ண முடியல. ஸோ அது வந்துட்டு சில பேங்க் டீட்டெயிலு இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ண சொல்லுது. இப்ப ஆட் பண்ண சொன்ன உடனே இவங்க வந்துட்டு சரி ஓகே. நம்ம இப்பயே வந்துட்டு 3000 சம்பாரிச்சுட்டோம். அப்ப இந்த 3000த்த போட்டா வெறும் 300 போட்டு 3000 சம்பாரிச்சோம். அப்போ 3000த்த போட்டா நம்ம 6000, 9000 இப்படின்னு சொல்லிட்டு பல லட்சங்கள், பல கோடிகள நம்மளால வந்துட்டு வின் பண்ணிட முடியும். அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றான்னா, அதுல ரெடீம் பண்ண ரூ. 3000 வந்துட்டு பணத்த, அதாவது அதுல ஜெயிச்ச பணத்த, அதிலேயே உள்றயே போடுறான். உள்ற போட்டவுடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு டக்குன்னு அவனுக்கு வந்து ஒரு $1000 வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இப்ப 4000 மாறுது. இப்ப 4000த்த உள்ள தூக்கி போட்ட உடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்துட்டு $1000 குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு $1000 குறைஞ்சிச்சு. இன்னொரு $1000 குறைஞ்சிச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவன் போட்ட காசும் அதுல வந்துட்டு போயிடுச்சு. இவன் வந்துட்டு இந்த காசையும் எடுக்க முடியாம, இவன் வந்துட்டு நெறையா காச போட்டு இப்ப இதுல ஒரு ஆசைய பார்த்துட்டாங்கல்ல, அதனால நெறையா காச போட்டு எப்படியாவது நம்ம உள்ள போயிட்டு, நம்ம நெறைய பணம் சம்பாரிச்சிடணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அவன் என்ன பண்றான்னா, வீட்டில இருக்கக்கூடிய காசு, கடன் வாங்கி காசு, ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி காசு, இருக்கிற செல்ல வித்து காசு, யார் யார்ட்டலாம் கடன் வாங்க முடியுமோ அவங்க எல்லாத்துட்டயுமே காசு வாங்கி உள்ள போட்டு, பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறான்.
முதல்ல இவனுடைய சிக்கல் என்னன்னா, இஎம்ஐ அப்படின்ற ஒரு சிக்கல் தான் இருந்துச்சு. அத சமாளிக்க எக்ஸ்ட்ரா பிசிக்கல் எஃபோர்ட் போட்டு வொர்க் பண்ணியிருந்தாலே, இவனால நெறைய பணங்கள் அப்படின்றது சம்பாரிச்சிருக்க முடியும். கடனையும் அடைச்சிருக்க முடியும். ஆனா, இவன் முதல்ல இருந்த பிரச்சனைய விட பெரிய பிரச்சனையில போய் இப்ப மாட்டிக்கிட்டான். முதல்ல நம்ம வந்துட்டு சுலபமா பணம் சம்பாரிச்சிடலாம். அதாவது மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்கள எப்படி இவங்கலாம் வந்துட்டு ட்ராப் பண்றாங்கன்னா, சுலபமா பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கள வந்துட்டு அந்த ட்ராப்குள்ள மாட்ட வச்சுர்றாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த மாரி வந்துட்டு விஷயங்கள கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணவே கிடையாது. ஆனா, இங்க வந்துட்டு இது இப்பயும் சுத்திட்டு கிடக்குது. அண்ட் அதேபோல இங்க வந்துட்டு இதில பாதிக்கப்பட்டவங்களும் என்ன செய்றாங்கன்னா, நம்ம தான் பாதிக்கப்பட்டோம். அவனாவது பாதிக்கப்படாம இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டேன்றாங்களாம். ஒரு சிலர் வந்துட்டு அத சொல்லாமலேயே மத்தவங்களையும் மாட்டி விட்டுர்றாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு சில வந்துட்டு கணிப்புகளும் சொல்லப்படுது. ஏன்னா, அதிகமா இந்த ரெஃபர் பண்றதின் மூலியமா தான் இந்த இடத்துல இது போன்ற நெறைய நபர்கள் மாட்றாங்களாம். சொல்லப்போனா இது எல்லாமே Instagramல தான் சுத்திட்டு இருக்குது. ஈஸியா பணம் மேக் பண்றதும், குயிக்கா பணம் எடுத்துறலாம் அப்படின்றதும், ஜஸ்ட் கேம் விளையாடுங்க போதும் அப்படின்றதும், இந்த மாரி செயல்கள் வந்துட்டு இந்த மாரி இடத்துலலாம் நடந்துகிட்டு தாங்க இருக்குது. அதனால இந்த மாரி ஃப்ளூக்ல சம்பாரிக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஃப்ளூக்ல சம்பாரிக்கிறது அதாவது ஒரு குட்டாம்போக்கா சம்பாரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிர்ஷ்டத்தினால கிடைக்கக்கூடிய விஷயங்கள நம்ம வந்துட்டு தவிர்த்திடணும். நம்ம இது போன்ற கடன்கள்ல இருக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அதிகமா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம போய் இது போன்ற கடன் பிரச்சனையில மாட்ட மாட்டோம். தேவையில்லாத கடன் பிரச்சனையில. நீங்க லோன் வாங்குறதும் சரி, இல்ல கார் வாங்குனீங்க, வீடு வாங்குனீங்க இதெல்லாம் பிசிக்கலா உங்ககிட்ட இருக்கும். அந்த கடன நீங்க கட்டிட்டு இருப்பீங்க. ஆனா, இது போன்ற இதில மாட்டிக்கிட்டீங்கன்னா, எதுக்குன்னே தெரியாம பணத்த இழந்துட்டு, அந்த பணத்த நீங்க கட்டிட்டு இருப்பீங்க. அதேபோல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத பார்த்துட்டீங்கன்னா, நீங்க கீழ வந்துட்டு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஐ சி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஐஎஸ்இ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. என்னன்னா, இப்ப வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஃப்ளூக்ல எடுத்துடுறாரு, பணம் ஜெயிச்சிடுறாரு அப்படின்னா, அது நமக்கும் நடக்கும்னு நம்ம நெனைக்கிறோம். தயவு செஞ்சு அத நம்பாதீங்க. இது வந்துட்டு மத்தவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு அப்படியே நடக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மத்தவங்க ட்ரேடிங்ல ஒரு ரூ. 10,00,000 ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, 10,00,000 எடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கும் அது கிடைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால தயவு செய்து இந்த மாரி அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஒரு குருட்டுத்தனமா ஒரு பில்லியோ அப்படின்றது பண்ணாதீங்க. உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சு அதுல இறங்கலாம். இல்லைன்னா இறங்காதீங்க. அதேபோல மற்றவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா, உங்களுக்கும் நஷ்டம் ஏற்படணும் அப்படின்ற ஒரு லாஜிக்கே இல்ல அது முதல்ல. மத்தவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டதுன்னா, உங்களுக்கு ஆகணுன்ற வாய்ப்பு கிடையாது. அதனால அதையும் புரிஞ்சுக்கோங்க. 2வது விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 67% மக்கள் இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வந்துட்டு தேவைகள பூர்த்தி செய்யறதுக்காக பெர்சனல் லோன் மட்டுமே வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே இருக்குதுங்க. அப்பதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு 2023ல கிடைச்ச ஒரு சர்வே. பட் இப்ப இருக்கிற சர்வே எப்படி இருக்குன்னா, மத்த கடன அடைக்கணும் அப்படின்றதுக்காக, இங்க வந்துட்டு கடன் நெறையா வாங்குறது தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல நம்ம அந்த பணத்த ஒரு இடத்துல இழந்தோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல ராமு, சோமு. அந்த மாரி வந்துட்டு அந்த மாரி இழந்த பணத்த அடைக்கணும். ஒரு கடன அடைக்கிறதுக்காக தான் இன்னொரு கடனே வாங்குறாங்க அப்படின்னு வந்துட்டு இப்ப சொல்லப்படுதுங்க. அதேபோல இங்க பெர்சனல் லோனு, கார் லோனு, ஹோம் லோனு இது போன்ற லோன்கள் எடுக்குறாங்க இல்லைங்களா? இந்த லோன் எல்லாமே மத்தவங்க அட்ராக்ட் பண்ணணும். அதாவது நான் பாரு எப்படி இருக்கிறேன் பார்த்தல்ல, பணக்காரனா இருக்கிறேன் பார்த்தல்ல, அப்படின்றத அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மக்கள் வந்துட்டு லோன் எடுக்கிறதா ஒரு சில கருத்துக்களும் வந்துட்டு இருக்குதுங்க. இந்த 2 கருத்துக்களுமே சமமா தான் இருக்குது. நம்ம மத்தவங்கள பத்தி நம்ம நெறைய யோசிச்சிருக்கோம். ஆனா நம்மள பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? நம்ம எல்லாத்துக்குமே இந்த பெர்சனல் லோனு, அந்த லோனு, இந்த லோனுன்னு கடன வாங்கிறோம். ஆனா, நம்ப வந்துட்டு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா, அப்ப நம்ம என்ன செய்வோம்? அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? கண்டிப்பா வந்துட்டு கிடையாது. நம்மள பத்தி நம்ம ஒரு நாளும் யோசிக்கிறது கிடையாது. இங்க முக்காவாசி மக்கள் வந்துட்டு இங்க கடனாளியா மாறுறதுக்கான ஒரு முதல் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய உடல்நிலைய பொறுத்து தான். ஏன்னா, இவங்க கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்காது. இவங்க கிட்ட வந்துட்டு ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்றது வந்துட்டு சுத்தமா இருக்கவே இருக்காது. இப்ப நெறைய பணக்காரங்கள நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு எவ்வளவோ பணம் இருக்கும். அவங்க நெனச்சாங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல பல்க்கா ஒரு நாளைக்கு ரூ. 1,00,000 காசு குடுத்து கூட அவங்க போய் அவங்களால வந்துட்டு அங்க பெட்ல இருந்து அவங்களுடைய உடல்நிலைய பார்த்துக்க முடியும். ஆனா, அவங்களும் என்ன செய்வாங்கன்னா, இன்சூரன்ஸ் அப்படின்றது போடுவாங்களாம். நம்ம உடலுக்கு முன்கூட்டியே பணத்த ரெடி பண்ணி வச்சுப்பாங்களாம். இன்சூரன்ஸ் அப்படின்றத போடுவாங்கன்னு வந்துட்டு சொல்லப்படுது. இப்ப நம்ம எங்க கடன் வாங்க போறோம்? எவ்வளோ வட்டியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. என் புள்ளைய காப்பாத்துனா போதும், இல்ல என் பையன காப்பாத்துனா போதும், இல்ல வந்துட்டு எங்க அண்ணன காப்பாத்துனா போதும், இல்ல என் தம்பிய காப்பாத்துனா போதும். இப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லி தான் நம்ம கடனுக்குள்ளேயே நம்ம போறோம். இந்த மாரி வார்த்தைகள் சொல்றது எதனாலனா, நமக்கு வேல்யூ எதுக்கு அதிகம்?
உயிருக்கு தான் வேல்யூ அதிகம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு மற்றவங்களுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம தவிர்த்துட்டாலே நமக்கு கடன் பிரச்சனை அப்படின்றது வராது. இப்போ உடம்பு சரியில்லையா, சரி ஓகே நம்ம தான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கோம்ல, போ நேராக போ கிளைம் பண்ணிக்கலாம் போ அப்படின்ற மாதிரி. அந்த இன்சூரன்ஸ் போடுறதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம நார்மலாக காய்ச்சல் ஜுரம் வந்தாலும் பார்க்கக்கூடிய மாதிரி வந்துட்டு இன்சூரன்ஸ் அப்படின்றத நம்ம போட்டுக்கணும்னு வந்துட்டு சில நிபுணர்கள் சொல்கிறாங்க. 3வது மிக முக்கியமான விஷயங்க. அதாவது நெறைய பேர் இல்ல, இத நானும் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இந்த ஆன்லைன் மூலியமா ஆர்டர் போடுறது அப்படின்றதுங்க. இப்பலாம் நம்ம என்ன பண்றோம்? Swiggy, Zomato, Zepto இந்த மாரி வந்துட்டு Amazon, அதுக்கப்புறம் Flipkart இந்த மாரி வந்துட்டு விஷயங்கள்ல ஆர்டர் போட ஆரம்பிச்சோம். முதல்ல ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, எவ்ளோ ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, எவ்ளோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, கம்மியான ரேட்டுக்கு நமக்கு அத குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் என்ன பண்ணோம், நமக்கு தேவைப்படுதோ, தேவைப்படலையோ அந்த பொருள நம்ம வாங்கிட்டோம். ஏன்னா ரேட்டு கம்மியா இருக்கே, மத்தத கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைச்சிச்சு. அதனால நம்ம வந்துட்டு அத வாங்கிட்டு இருந்தோம். அப்படியே காலங்கள் போக, போக, போக இது போன்ற கம்பெனிகள் வந்துட்டு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக எவ்வளோ நாள் தான் அவங்களும் நஷ்டத்திலேயே ஓடிட்டு இருப்பாங்க. இத ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம்